எல்லாம் தயாராயிட்டீங்களா? மயிலே, துணி வாங்க போவோமா? நெல்லியாண்டவர் குடும்பத்தோட நமக்காக காத்துட்டு இருப்பாருங்க. போல அண்ணே. என்ன பேச்சுல உற்சாகமே இல்லாம இருக்கு? இல்லண்ணே, மனசுல ஒண்ணு படுது, சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? இல்ல, நம்ம எல்லா காரியங்களுக்கும் குடும்பமா எல்லாரும் ஒன்னா தான் போறோம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே தானே இருக்கு. மனசே சரியில்லைண்ணே. இந்த பருமையில குடும்பத்துல எல்லாரும் மனசுலயும் சந்தோஷம் பொங்கி வழிதா. எல்லாரும் மகாவியும் பாண்டியன் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்காக கல்யாண வேலையை தள்ளி போட முடியுமா? காமு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த வேண்டாமா? எல்லாம் சரிதானே. இப்போ துணி வாங்க தானே போறோம். அதுக்கு எதுக்கு எல்லாரும் ஒன்னா தான் போகணுமா? பொம்பளை பிள்ளைங்க மட்டும் போட்டோம். கோபி வேணா கூட அனுப்பிச்சு வைக்கலாண்ணே. உனக்கு நெல்லியாண்டவரை பத்தி நல்லா தெரியும். எல்லாம் முறைப்படி சரியா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறவர் அவரு. நாம போகாம சின்ன பிள்ளைங்களை அனுப்பிச்சோம்னா அவர் ஏத்துக்க மாட்டாரியா? ஆமாங்க, நாம எல்லாம் சேர்ந்து போறதுதான் நல்லது. என்னங்க, நம்ம பொண்ணுக்கு துணி எடுக்க போறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இம்புட்டு யோசனை? கிளம்புங்க, எல்லாரும் போவோம். மயில, இப்ப சின்னவங்க வராம பெரியவங்க மட்டும் போனா தப்பா தெரியாது. ஆனா பெரியவங்க போகாம சின்னவங்களை மட்டும் அனுப்பிச்சா அவர் கோவிச்சு பாருப்பா. யாரு வந்தாலும் வரலனாலும் சரி பெரியப்பா, கோபி என்ன கண்டிப்பா வரணும். சரிண்ணே, போலாண்ணே. எங்க கோபி? வா கோபி, ஜவுளி கடைக்கு எல்லாரும் கிளம்புறோம், நீ வா போலாம். போலாம் சித்தப்பா. கோபி வா, போலீஸ் ஸ்டேஷன் வரல போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? எதுக்கா? என்ன இப்படி பொறுப்பு இல்லாம கேள்வி கேக்குற? மகாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு விசாரிக்கத்தான். நேத்து நைட் 9 மணி வரைக்கும் இன்ஸ்பெக்டரோட தான் பேசிட்டு இருந்தேன். அவர் ஏதாவது தகவல் தெரிஞ்சு எனக்கு உடனே ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கோபி இது? அவர் அப்படி சொல்லிட்டா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு மத்த வேலையை பார்க்க போயிடலாமா? நமக்கு ஆத்திரம்னா நம்ம தானே போய் விசாரிக்கணும். நான் விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். எதுக்கு இப்படி விவாதம் பண்ற? நான் உன்கிட்ட இப்ப என்ன கேட்டேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டா வர வேண்டியது தானே? இந்த பாரு புஷ்பா, அவன் விவாதம் பண்ணல, நீ தான் விவாதம் பண்ற. அவன் அண்ணாட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சு தான் இருக்கான். போகாத நேரத்துல அவர்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். அதனால என்ன? இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கணும்னு நான் சொல்றேன். கூட வந்தா என்ன குறைஞ்சா போயிரும்? என்ன புஷ்பானி, துணி எடுக்கிறதுக்கு எல்லாம் ஜவுளி கடைக்கு போலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து நீ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுற. அதான் கோபி யோசிக்கிறான். ஓஹோ, சரிதான். துணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட வீட்ல பாக்கி இல்லாம எல்லாரும் போய்தான் ஆகணும். சந்தோஷமான காரியமாச்சே, போக வேண்டியதுதான். எனக்கு என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் சந்தோஷம் கிடையாது. ஏ கோபி, இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் என் மக என்ன ஆனா இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு விசாரிக்க போறேனா? புஷ்பா, ஆமண்ணே, இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லணும். எங்கயாச்சும் 21 வயசுல ஏதாவது வயசு பொண்ணு செத்து கிடக்காளான்னு பாருங்க. ஏன்னா அது என் மகளா கூட இருக்கலான்னு போய் சொல்லணும். நான் போறேன் கோபி. நீங்க எல்லாரும் துணி எடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து அப்படியே சாப்பிட்டு வாங்க. ஏன் புஷ்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் உள்ளதானே சொல்றேன். நடக்கிறது நடக்கத்தான் செய்யும். இப்ப என் மக செத்துட்டான நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து சாகவா போறோம்? வழக்கம் போல சாப்பாடு, தூக்கம், கல்யாணம், காட்சின்னு சந்தோஷமா தானே இருக்க போறோம். நான் கிளம்புறேன், நீ வரையா வரலையா? கோபி, நீ புஷ்பா கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வா. புடவை கிடைக்கல, நீ வர வேண்டியதில்லை. வாங்க அண்ணே, என் கூட துணி எடுக்க நீ கடைக்கு வரேனே. ஏண்டி, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறத கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பேசுறியா? அத்தை, நான் தான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டேன்ல. வாங்க போவோம். நான் போயிட்டு நேரா கடைக்கு வந்துடுறேம்மா. அதுக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டுருங்க. அப்ப போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, வாங்க. எல்லாம் தயாராயிட்டீங்கல்ல? போலாம்ல? சரி வாங்க. வாமா, அதான் அவன் கடைக்கு வரேன்னு சொல்லிட்டானே. வா வாமா. வணக்கம் சார். இவங்க என்னோட அத்தை, காணாம போன மகாவோட அம்மா. உங்களை பார்க்க தான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்தோம். சார், என் மகளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது வரலையும் தகவல் தெரியல, தேடிட்டு இருக்கோம். என்ன சார், இன்னும் தேடிக்கிட்டா இருக்கோங்கிறீங்க? அந்த படுபாவி பையன் என் மகளை கடத்தி போய் எவ்வளவு நாள் ஆச்சு? என் வேதனை புரியாம பேசுறீங்களே. புரியுதுமா, நாங்க ஒன்னும் சும்மா இல்லையே, தேடிட்டு இருக்கணும் தானே சொல்றோம். அந்த கேடி பையன் எங்க பதுங்கிருக்கான்னு தெரியலையே. என்ன சார் இது, இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? என்னப்பா கோபி, உங்க அத்தை என்ன என்கிட்டயே எப்படி பேசுறாங்க? தப்பா எடுத்துக்காதீங்க சார். மகா இல்லாத துக்கத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இப்படிலாம் பேசுறாங்க. அத்தை, மகா எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. வாங்க போலாம். என்ன போலாங்கிற? நான் இன்னும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி முடிக்கல. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? என்ன உன் தங்கச்சிக்கு துணி எடுக்க போகணும், அது ரொம்ப முக்கியம் இல்ல? பாத்தீங்களா சார், என் பொண்ணு விஷயத்துல இவனுக்கு இருக்கிற அலட்சியத்தை பாருங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க தெளிவான பதில் சொல்லுங்க. என் பொண்ணை பத்தின உண்மையான தகவல் என்ன? பாண்டியோட ஃப்ரெண்டு சுந்தர விசாரிச்ச வரைக்கும் அவன்கிட்ட இருந்து உருப்படியான தகவல் எதுவும் வரல. அதே சமயம் இது வரைக்கும் சந்தேகப்படுற மாதிரி டெட் பாடி எதுவும் கிடைக்கல. இது ஒண்ணுதான் உங்க பொண்ணு உயிரோடு இருப்பான்னு நம்புறதுக்கான ஒரே ஆதாரம். ஐயோ, என்ன சார், என் பொண்ணு செத்துட்டானே முடிவு பண்ணிட்டீங்களா? பாடி கிடி பேசுறீங்க? இல்லம்மா, நாங்களும் எல்லா ஆங்கிலையும் யோசிக்க வேண்டியிருக்கு. முழுசா உண்மை தெரியற வரைக்கும் இதுதான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்புறம் உங்க புருஷன்ட்ட சொல்லி வைங்க, நாங்க என்னமோ கோபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்க புருஷன் வந்து ஸ்டேஷன்ல காலையில என்கிட்ட தகராறு பண்ணிட்டு போறாரு. இப்படியே தகராறு பண்ணிட்டு இருந்தா அவரை நான் உள்ள தூக்கி வச்சிருவேன். ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். கோபி, அவங்கள அழைச்சிட்டு போ.
ஏதாவது சரிங்க தகவல் சார். தெரிஞ்சதுன்னா உனக்கு ஃபோன் பண்றேன். தேங்க்யூ சார். ஆ அத்தை வாங்க ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்துடலாம். நான் வரல கோபி, நீ போயிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். இல்லத்த ஒரு 2 நிமிஷம் தான், வாங்க ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல கோபி, கடைக்கு வர மனநிலையில நான் இப்ப இல்ல, என்ன விட்டுரு. இங்க பாருங்க அத்தை, உங்களை தனியாவும் என்னால அனுப்ப முடியாது. எனக்கும் ஜவுளி கடையில வேற எதுவும் வேலை இல்ல. 2 பேரும் போய் அமைதியா இருப்போம். அவங்க சேலையை எடுக்கட்டும், பணத்தை கொடுத்தவொன்னே வந்துகிட்டே இருக்கலாம். வாங்க அத்தை. இது நல்லா இருக்காமா? அத்தை இத பாருங்க. ஏ நிலா, இன்னுமா புடவை பார்த்துட்டு இருக்கீங்க? கடைக்கு வந்தோமா பட்டுன்னு புடவை ஏத்தமான்னு இருக்கணும்ல. என்னங்க காய்கறி வியாபாரமா? இதை அள்ளி போட்டு நிறுத்து கொண்டு வர்றதுக்கு வருஷம் ஃபுல்லா கட்டுற போடுவாங்க, பார்த்து தாங்க எடுக்கணும். கொஞ்சம் போய் நீங்க அங்க உட்காருங்களேன். காமே, இவங்களுக்குலாம் புடவை எடுக்க நேரம் பத்தாது, குழம்பிட்டே இருப்பாங்க. நீயே ஒரு நல்ல புடவை செலக்ட் பண்ணிட்டு வாமா. சரிங்க மாமா. வாப்பா குபி, எங்க போயிட்டு வரீங்க? மகா விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரோம். என்னப்பா நல்ல விஷயம் நடக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? புடவை எடுத்தாச்சா? இல்லையே, புடவை எடுக்கிறதுக்கு பொம்பளைங்களை கடைக்கு கூட்டிட்டே வரக்கூடாது, 6 நாள் காலி பண்ணிடுவாங்க. அப்ப என்னங்கிறீங்க? ஆம்பளைங்க வந்து புடவை வாங்கிட்டு போலாங்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல, அதுவும் பிரச்சனை தான். முதல்ல கடைக்கு அனுப்புவாங்க, அப்புறம் சமைக்க சொல்லுவாங்க, அப்புறம் துணிமணியில அயன் பண்ண சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமா நம்மள பொம்பளையவே ஆக்கிடுவாங்க. ஏய், உன்னை எத்து முடிக்கலையா? சீக்கிரம் எடுங்கம்மா. ஏன் கோபி, அன்னைக்கு மகாவுக்கு புடவை எடுக்க இந்த கடைக்கு வந்திருந்தப்ப நீ எங்கேயும் போகாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல? ஏன் புஷ்பா பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற? அப்ப மகா உங்களுக்கு பழசாயிட்டா, அப்படியே விட்டுருவீங்க. ஓ, புது சம்மந்தி கிடைச்சிருக்காங்கல்ல, அப்படித்தான் பேசுவீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பழைய நினைப்புங்க வேதனையை தரும், அதான் அதை பேச வேண்டாம்னு சொன்னேன். சரி, அவங்க புடவை எடுக்கட்டும், நீ ஓரமா போய். நான் ஒண்ணும் பேசல, நீங்க தாராளமா புடவை எடுங்க. காமு, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குமா, இதை எடுத்துக்குமா. வேண்டாம் மாமா. என்ன வேண்டாம் வேண்டாங்கிற? அப்புறம் குடும்பத்தோட வந்திருக்குமா, அதுக்கு என்ன அர்த்தம்? மாமா இது பிடிச்சிருக்கு மாமா. உனக்கு பிடிச்சதை எடுக்கணும்னா அதை நீ தனியா வந்து எடுத்துருக்கலாம்ல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அம்மா, இந்த புடவையோட விலை என்ன தெரியுமா? 10,000 ரூபாய். இதை விட்டுட்டு 3000 ரூபாய் புடவை எடுக்கிற நீ, பணம் நான் தானே கொடுக்க போறேன். மாமா, நான் என் குடும்பத்தோட வந்திருந்தேனா இந்த விலையில தான் புடவை எடுத்திருப்பேன். நீங்க எடுத்து கொடுக்குறீங்கன்றதுக்காக என்னால காஸ்ட்லி எல்லாம் எடுத்துக்க மனசு வரல மாமா. என் குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் இதையே எடுத்துக்கிறேன். எனக்காக இந்த புடவை நீ எடுத்துக்குமா. உனக்காக நீ அந்த புடவையும் எடுத்துக்கோ, 2 புடவை எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் ஒண்ணு கிடையாது. காம, நீ பொழைச்சுக்குவ. இந்த யுத்தி எனக்கு தெரியாம போச்சே. அண்ணி, அப்பா கிட்ட ஒரு காரியம் ஆனா அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா சொன்னா அப்பா ஓகே பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க இப்படி சென்டிமெண்டா பேசி அப்பாவை கவுத்துட்டீங்க. மாமனாருக்கு ஏத்த மருமகள் தான் போங்க. பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்க, பொறுப்பா யோசிக்கிறா. நல்ல இடத்துல தான் நான் சம்மதம் பண்ணியிருக்கேன். என்னங்க, ஏன் உங்க தங்கச்சிங்க கூட்டு வந்தீங்க? நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் அழுதுகிட்டு மூக்க சிந்திட்டு இருக்காங்க? அழர் தந்தா வீட்டில் போய் நல்லா அழ சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? அப்பாவுக்கு ஒத்தாசையெல்லாம் செய்யற? அது வந்துப்பா, என் படிப்பு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. என்னம்மா, என்ன படிப்பு? யூகேல இல்ல லண்டன்ல மாஸ்டர் டிகிரி பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. லண்டன்லயா? ஏன் இங்க படிக்க முடியாதா? இருக்குப்பா, ஆனா அங்க படிச்ச வேல்யூ அதிகம். படிச்ச உடனே இமிடியேட்டா நல்ல ஜாப் கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் வேண்டாம்னா விட. என்ன நீயா படிக்க வைக்க போற? என்ன படிக்க வைக்க போறது அப்பா. நான் அவர்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்டேன். நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இந்த வீட்டுக்கு மூத்தவன் ஆம்பளைன்னு அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? ஆம்பளைன்னு சொல்றியா? அப்படின்னா இருக்கிற சொத்துல உட்கார்ந்து சாப்பிட கூடாது, சொந்தமா சம்பாதிக்கணும். ஏய், செரு பிஞ்சு போயிரு. என்ன திமிரா பேசுற? நீ ஏன்டா கோவப்படுற? என்ன பேசுற அவ? நீ ஏமா அதிகமா பேசுற? பின்ன என்னப்பா, அண்ணன் படிக்கவும் இல்ல வேலைக்கும் போகல. நான் படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? படிக்கிறது தப்பு இல்ல, அக்கா படிச்சு இப்ப கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்குல்ல. அசோக், நீ ஏன்டா படிக்க வேணாங்கிற? பாருங்கப்பா, அவளை இங்க படிக்க வைக்கிறதே ரிஸ்க். அப்புறம் வெளிநாட்டு போய் படிக்கணும்னா எப்படி?
என்ன படிக்க வைக்கிறதுல உனக்கு அப்படி என்ன ரிஸ்க்? ஏய், நீங்க லோக்கல்ல படிக்கும் போது அந்த அயோக்கிய பையலோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்த. வெளிநாட்டுக்கு போனா உன்னை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நீ என்னென்ன பண்ணுவீங்க? அப்பா கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லுங்கப்பா. அப்ப நான் புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணினேன். ஆனா இப்ப நான் எல்லாம் தெரிஞ்சு தெளிவா இருக்கேன்ப்பா. நான் என்னமோ அவன் கூட சேர்ந்து ஊரு சுத்தினு சொல்றான். அவன் எனக்கு எப்படிப்பா தெரியும்? அந்த அயோக்கியம் தானே அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னடி வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிக்கிட்டு இருக்க? நல்ல கழட்டிடுறாமா. டேய் அசோக், நீ பேசாம இரு. நான் இப்ப லண்டனுக்கு போய் படிக்கணும்ப்பா. மலரு, இத பத்தி என்னம்மா சொல்ற? கெளிஞ்சது வேகட்ட என்ன கேக்குறது? நல்ல ஆளை பார்த்து கேக்குறீங்க பாருங்க. இங்க பாருங்கப்பா, இனிமே இவங்க 2 பேர் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். எக்கேடு கட்டு வேணாலும் போங்க. மலரு, அப்பா படிக்கிறது நல்ல விஷயம்தான். அதுலயும் அவளுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்லப்பா, அவளை படிக்க அனுப்புங்க. அப்புறம் என்ன? மலரே சரி சொல்லிருச்சு. சரி, உன் இஷ்டத்துக்கு போய் படி. அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிச்சு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்ப்பா. அதுக்கப்புறம் உடனே ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும். சரி, உன் இஷ்டப்படி எதுனா பண்ணு. உனக்கு தேவையான பணத்தை வந்து என்கிட்ட வாங்கிக்க. பாஸ்போர்ட் எடுக்கும்போது அப்படியே அக்காவையும் கூட்டிட்டு போய் அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்க. சரிப்பா. சரி. தேங்க்ஸ் எனக்கு இந்த விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணதுக்கு. ஆனா நீ ஏன் எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணங்கற உள்நோக்கம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏற்கனவே அந்த கோகுலோட டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு. அந்த மகா ஆளையே காணோம். உன்னை அப்பப்போ கேள்வி கேட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தான். நானும் ஃபாரின் போயிட்டேன் வை, உன் பாடு ஜாலி தான். அப்புறம் டெய்லியும் அந்த டெய்லர் தச்சு தர ஜாக்கெட்ட விதவிதமா போட்டுட்டு அவன் கூட ஊரை சுத்துவ. வெளிநாட்டுல போய் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். போற நேரத்துல என்கிட்ட செருப்படி வாங்கிட்டு போவாத. வா காமு, வாமா. சரி அக்கா, நீ பேசிட்டு இரு, நான் கோயிலுக்குள்ள இருக்கேன். ஆச்சரியமா இருக்கு, என்கிட்ட தனியா பேசுற அளவுக்கு தைரியம்லாம் வந்துருச்சா? என்ன காமு, கிண்டல் பண்றியா? உன்னை பாக்குறதுக்காக உங்க வீட்டு செவ்வறு எகிரி குச்சி வந்தவன் நானு. அதெல்லாம் மறந்துட்டு பேசுறியே? ஆமா ஆமா, அதெல்லாம் அந்த காலம். எப்ப நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாங்களோ அன்னில இருந்து பொட்டி பாம்பெல்லாம் ஆயிட்டீங்க. என்ன பண்றது காமு, என் சூழ்நிலை அப்படி. நான் தான் இதை பத்தி ஏற்கனவே உன்கிட்ட விளக்கமா சொல்லியிருக்கேன்ல. சூழ்நிலை பத்தி பேசுறதுனா நம்ம 2 பேரோட சூழ்நிலையுமே சரியில்லை. எங்க வீட்டுல என்னென்னமோ நடக்குதுங்க. நடக்கிறது எல்லாமே நம்ம விஷயத்துல பாதிக்குது. ஆமா காமு, நம்ம கல்யாண வேலை எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு மகா பிரச்சனை ஆரம்பிச்சதோ அன்னில இருந்து சிக்கலாவே போயிட்டு இருக்கு. ஆமாங்க, எங்க மாமா ரொம்ப மோசம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அவர் வேற பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? எதுக்கு? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தினம் தினம் புதுசா பிரச்சனை முளைக்குது. இதனால நம்ம கல்யாணம் எல்லாம் பாதிக்குது. இப்ப வரைக்கும் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பிரச்சனை. இன்னும் கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வரப்போதுனே தெரியல. இந்த கோவில்ல வச்சு ஒன்னே சொல்லிக்கிறேங்க, ஏதாவது ஏடா கூடமா ஆகி அதனால நம்ம கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா அத்தோடு சரி. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில கல்யாணம்ன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஆமாங்க, ஒண்ணு உங்களை கல்யாணம் படிக்கிட்டு நான் வாழ்வேன், அப்படி இல்லைன்னா இப்படியே இருந்துருவேன். என் நிலைமை அதான் காமு. எங்க அப்பா இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னார்னா அது மாரி என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உன் கூட கல்யாணம் இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வேற ஒரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் காமு. நிஜமா வாங்க? நிஜமா தான் சொல்றேன் காமு. நான் மனசார சொல்றேன். நீ சொல்றதுக்காக நானும் திருப்பி பதிலுக்கு எதுவும் சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. மனசார சொல்றேன், நீ தான் என் ஒய்ஃப். உன் கூட கல்யாணம் இல்லைனா வாழ்க்கை பூரா நான் பிரம்மச்சாரியாவே இருந்துருவேன். பரமு, ஏய்,
நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி சுத்திட்டே இருக்க? என்ன பரமுனி வழிய வந்து பேசுறேன்னு என்ன சீப்பா நினைச்சிட்டல? எனக்கெல்லாம் இருக்கு. இப்ப நினைச்சா கூட பல பொண்ணுங்க என் பின்னாடி வருவாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் உன் பின்னாடி சுத்துறேன்? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு பரமு. ஏய் என்ன பாக்குற? உன்னை ஜஸ்ட் டைம் பாஸ் பாக்குறவனா தான் வச்சுக்கேன். இவ்வளவு பிரச்சனை நடந்ததும் நான் ஒதுங்கி போயிருப்பேன். ஏய் ஏன்னா என்ன சுத்துறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள யாரும் எனக்கு பிடிக்கல. ஆனா உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரமு. நீ ஒன்றும் பேரலையே கிடையாது, பெரிய பணக்காரையும் கிடையாது. இருந்தும் உன்னை எனக்கு ஏந்திரமா பிடிச்சிருக்கு. காதலுங்கிறது அழகோ பணமோ சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே மனசு சொல்லணும், இவ தாண்டா உனக்காக பிறந்திருக்கான்னு. என் மனசு சொல்லிச்சு பரமு. அதனாலதான் நான் உன் பின்னாடி சுத்துறேன் பரமு. இந்த பாரு, எங்க அண்ணனுக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. அதான் ராமேஸ்வரத்துல எல்லாரும் முன்னாடி உன்னை கை நீட்டிருச்சுல. அதுக்கப்புறமும் உனக்கு இதெல்லாம் தேவையா? வேணா சக்தி, நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ சொன்னி 1000 பொண்ணுங்க, அதுல எவ்வளவு ஒருத்தைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் அதுல இருக்க எவ்வளவுமே நீயா இருக்க முடியாது பரமு. ப்ளீஸ் பரமு புரிஞ்சுக்கோ. உங்க அண்ணன் என்ன அடிச்சது கூட பெரிய மேட்டராவே தெரியல. இப்ப மூர்த்தி காமோட மேட்டர் எடுத்துக்கோ, எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். ஏய் மூர்த்தி அவங்க அது அடியா? உங்க வீட்டு ஒட்டு மொத்த குடும்பமும் மூர்த்தியை வெறுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாரு, இன்னைக்கு எல்லாம் சம்மதிச்சு நீ கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கும் பரமு. நிச்சயமா நான் நம்புறேன், நீ நம்பு. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம ஹனிமூனுக்கு சிம்லா போகணும், சிங்கப்பூர் போகணும், ஏன் உனக்கு வைர நெக்லஸ் கூட வாங்கி தரணும்னு எனக்கு 1000 கனவு இருக்கு பரமு. உனக்கு ஒன்று தெரியுமா, என்னை அடிச்சது தப்பு தான் சொல்லி உன் கோபி அண்ணன் என்கிட்ட வந்து சாரி கேட்டாரு. நிஜமாவா சொல்ற? சத்தியமா பரமு. அவருக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு தெரியுமா. அப்படி நான் நல்லவன் இல்லாட்டி உங்க அண்ணன் என்கிட்ட சாரி கேட்கணும். கூடிய சீக்கிரமே உங்க குடும்பத்துல எல்லாம் நம்ம காதல கண்டிப்பா ஒத்துக்குவாங்க பரமு. நீ என்ன லேசா தானே நம்புற? இது பத்தாது. நான் வேணா அந்த எரியிற சூரத்தை கையில வச்சு சத்தியம் பண்ணவா? வேண்டாம் சக்தி, ப்ளீஸ். கையை விடுறா.